विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् धर्मार्थे प्राप्नुयात् धर्मम् अर्थार्थे चाप्तमाप्नुयात् कामानवाप्नुयात् कामे प्रजार्थे चाप्नुयात् प्रजाम् भक्तिमान् यस्ततोत्थाय शुचिस्तमानतः सहस्रं वासुदेवस्य नाम्नामेतत्र कीर्तयेत् यतः प्राप्नोति विपुलं चाभिप्राधान्यमेव च अकलां श्रियमाप्नोति श्रेयः प्राप्नोत्यनुत्तमम्. விஷ்ணுதாஸ்நாமம் பலஸ்ருதி. பலஸ்ருதியில சாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதான பலஸ்ருதியை சொன்னார். பிறகு அந்தந்த வர்ணத்தால் விசேஷமாக பகவான விஷ்ணு சாஸ்திரமத்தை சொன்னா அவளுக்கு ஏற்படக்கூடியதான பலம் சொன்னார். வேதாந்தக பிராமணஸ்ய வேதாந்த பிராமணனா இருக்கிறவன் இந்த விஷ்ணுதாஸ் நாமத்தை பிரதிதினமும் சொல்லிக் கொண்டிருந்தானே ஆனால் அவனுக்கு சித்த சுத்தி வேதாந்தத்தை பார்த்து அந்த வேதாந்தமானது அவனுக்கு இந்த ஜன்மாவிலேயே முக்தி கொடுக்கும், மறுபிறவை இல்லாதான நிலையை கொடுக்கும். அதான் தர்மார்த்த காமமோட்சங்கள் எனக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்கள்ல மிக சிறந்ததான ஒரு புருஷார்த்தம். எவ்வளவு இருந்தாலும் என்ன பண்ணினாலும் மறுபடியும் பிறவியும் இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்ததான துன்பங்கள் வரத்தான் வரும். துன்பமே இல்லாத ஒரு நிலை மனுஷனுக்கு வரணுமே ஆனால் பிறவி இல்லாத நிலை இருக்கணும். பிறவி எப்படி இல்லாம இருக்க போகும் அப்படின்னு சொன்னோம்னா கர்மா எல்லாம் போகணும். கர்மாக்கள்லாம் எப்படி போகும்? நாம அனுபவிச்சு சில கர்மாக்களை தான் போக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடியதான கர்மாக்கள் மேலும் வருவத மாதிரி இருக்கு. அதை போக்கடிக்கணுமே ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சத்தியதா ஈழீகா தூலம் அக்னோக்ரோதம். பஞ்சுல நெருப்பு விட்டடையானா அந்த பஞ்சு முழுக்க எப்படி பொசிக்க போயிடுமோ அதே விதமாக இந்த ஞானம்னு ஒண்ணு வந்ததுன்னா எல்லா கர்மாக்களையும் போயிடும். புண்ணிய கர்மா பாப கர்மா எல்லாம் போயிடும். புண்ணிய கர்மா இருந்தால் புண்ணிய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஜென்மா வரும். அந்த நல்ல ஜென்மா வறுமையானா அது தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நம்மளவா எப்படி பேர் துஷ்ட சங்கத்தோட சேர்ந்து மறுபடியும் கீழே போயிட்டாளோ இல்லையா? ஆகையால் ஜன்மாவே இல்லாததான ஒரு நிலையை நாம் அடையணும். அதற்கு வழி இது விஷ்ணுதாஸ்நாமம் அப்படின்னு பிராமணால் இதை விடாம படிச்சுட்டே இருந்தாலேயானா பிரதிதினமும் அவளுக்கு சித்த சுத்தி க்ஷேமத்தை அடைவா அப்படி. அதே போலயே ராஜன்யாள் சத்திரியாளா இருக்கிறவா இதை பார்த்தாலேயானால் அவளுக்கு விஜயி பவே தொட்ட காரியம்லாம் ஜெயிக்கும். சத்திரியனா இருக்கிறவன் எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவன், பிராமணால இருக்கட்டும் வைத்தியாளா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும், எல்லோரையும் காப்பாற்றணும், எல்லோரும் நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அதுக்காக முயற்சி பண்றவன் அவன். ஆயால் அவன் தொட்ட காரியங்கள்ல அவன் ஜெயிச்சுட்டு வரும், பிரதிபந்தங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படி. அதுக்கப்புறம் வைத்தியோ தனசமருத்தங்கள் காசு நிறைய. காசுன்னு சொன்னா வெறும் ரூபானா மட்டும் நினைக்கப்படாது. எல்லாமே ஆத்துல எப்ப பார்த்தாலும் தானியங்கள் இருக்கணும், மற்றவைகள் இருக்கணும். அதே போலயே போருங்கிற அளவுக்கு எல்லாமும் இருக்கணும். அந்த மன சந்தோஷமாக திருப்தியா இருக்கக்கூடியதான நிலையானது இவனுக்கு வரணும். அது வைத்தியனுக்கு சுகமா. அதே போல மற்றவாளும் சுகத்தை அடைவான். அதுதானே ரொம்ப முக்கியம். மனசுல என்னென்னமோ கவலை இருக்க, இது பண்றா அதை பண்றதா அப்படின்னு இந்த சாந்தி சுத்தமானது கிடைக்கும் அப்படின்னு அந்தந்த வர்ணத்தாளுக்கும் இதை சொன்னார். பிறகு மனுஷாளுக்கு வேண்டியதான எல்லா விதமான புருஷார்த்தங்கள், புருஷார்த்தம்னா மனிதர்களால் அவ விரும்பப்படும் பொருட்கள், அந்த புருஷார்த்தங்களும் கிடைக்கும் அப்படின்னு. மனிதர்கள் எதை விரும்புறா அப்படின்னு சொன்னா
சந்தோஷம். மற்றவைகளெல்லாம் அதற்காக வேணும். உங்களுக்கு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். நிம்மதி எப்படி வரும்? நமக்கு வேண்டிய பொருள் தான் வரும். அந்த வேண்டிய பொருள் எப்படி வரும்? காசு இருந்தா வரும். அதுக்காக காசு பொருள். காசானது நீங்க சம்பாதிக்கிறதுக்கு காரணம் காசுக்காக இல்லை. நம்ம கையில இருக்கிற காசுனால ஒண்ணும் வராது சார் அப்படின்னா அந்த காசு என்ன பிரயோஜனம்? காசுனால என்ன வரணும்? காசுனால அறிவு வருமா? உங்களுக்கு அறிவு வேணும்னு நினைக்கிறேன். காசு இருக்கு சார், அறிவு வருமான்னு முடியாது. காசை யார்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கேட்டு நீங்க படிச்சா தான் வரும். விவகாரம் என்ன? இந்த காசுங்கிறது டைரக்டா உங்களுக்கு சுகத்தை கொடுக்கல. மனுஷன் விரும்புகிறது சுகத்தை. அந்த சுகமானதான் சாட்சாத் பிரயோஜனம். டைரக்டா ஒரு மனுஷனுக்கு உபயோகப்படுகிறது, அவன் விரும்புகிறது இதை சுகத்தை. அந்த சுகத்தை அடைவதற்காக அவன் பேரு, புகழ், காசு மற்ற எல்லா பதார்த்தங்களுக்காக கவலைப்பட்டு இருக்கான். அதுக்காக நாடிண்டே இருக்கான். முக்கியமாக பிரயோஜனம் என்ன? சுகம். அந்த சுகத்துக்கு என்ன பேரு? மோட்சம். என்ன சொல்லியிருக்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல? அந்த மோட்சம் வரணுமையால உங்களுக்கு என்ன வேணும்? தர்மம் வேணும். அறம், பொருள், இன்பம், வீடு. அறம் இருக்கணும். அது இல்லாத போனா நிஜமா சுகம் வராது. அப்பப்ப நம்ம ஏதோ சுகம்னு நினைக்கிறவே நிஜமான சுகம் இல்லது. டெம்பரரியா ஒரு சுகம் வந்தா போல காணப்படுறது. நிஜமான சுகம் எப்பொழுது வரும்? தர்ம மார்க்கத்துல தாங்கள் இருந்தால். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. காப்பாற்றப்பட்டதான தர்மமானது, ரக்ஷிதா கர்மா ரக்ஷதி. தர்மத்தை நீங்க காப்பாத்தினால் உங்களை தர்மம் காப்பாற்றும். இது அவாவாளுடைய அனுபவம். நம்ம தனியா இப்படி சொன்னா போறாது, அவளுக்கே தெரியும். ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது நமக்கு ஒரு விதமான சகாயம் வந்ததுன்னா ஓஹோ, நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் எந்த வழியில இருந்து சகாயம் வரும்னு. ஆனா ஒரு சகாயம் வந்ததுன்னா என்ன நினைச்சிட்ட, ஓஹோ நம்மள பகவான் காப்பாத்திருக்க. இப்படி தர்மமானது ஒரு மனுஷன் நிச்சயமா காப்பாற்றும். தர்மம் தர காக்குங்கிறோம். அது அந்த தர்மம் ஒண்ணு. அதனால ஒரு அர்த்தம். நல்ல வழியில இருந்தாங்கன்னா வேண்டியதான காசு தானா வரும். காசுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கு. தர்மம் இல்லாதவனா உங்க முயற்சி வெறும் முயற்சியே இருக்கே தவிர அந்த பலத்தை கொடுக்காது. தர்மத்துல இருந்தடையானால் அந்த காசானது தானா வருது. காசு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதனால வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். காமனா யாராருக்கு எது வேணுமோ அதை அவன் அனுபவிக்கிறான். இதுக்கப்புறம் மோட்சம்ங்கிறது ஞானத்தினால்தான் வரும். விஷ்ணுதாசனால டைரக்டா வராது. விஷ்ணுதாசனம் வாசிச்சு சித்த சுத்தி அடைஞ்சு ஆச்சாரியனை சேவை பண்ணி அவர் வழியா உபனிஷத்துகளை வாசிச்சு தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நானிய பந்தா வித்யதே அயனாய. அந்த பகவானை அடைஞ்சால்தான், அறிந்தால்தான் மோட்சம். ஆகையால் அந்த மோட்சம்ங்கிறது இங்க சொல்லல. இங்க என்ன சொல்ல? தர்மார்த்த காமங்கள் வந்துடும். தர்மம் அறம் வரும், பொருள் வரும், இன்பம். நீங்க எது வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு எது எது வேணுமோ அத்தனையும் வந்து அமைச்சு கொடுத்துருப்பார் பகவான். மனுஷனுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? 3 வேளை சாப்பாடு வேணும், வஸ்திரங்கள் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு மேல எது வேணும்னாலும் இவனா ஆசைப்படுறதான். இது இல்லாத போனா கஷ்டம். இருக்கிறதுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிடுறதுக்கு ஆகாரம் வேணும், அதுக்கப்புறம் ஆகாரம் மட்டும்தான் வஸ்திரம் வேணும். நம்ம சாப்பிட்டோமையானால் நல்ல ஜீரணமாகும், உடம்பு சௌக்கியமா இருக்கணும். வைத்தியருக்கு கொடுக்கப்படாது. அதனால வைத்தியெல்லாம் எப்படி பழைக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. ஏதோ பிரார்த்த கர்மம் வந்தா அவளுக்கு ஜெனரல் ஒரு மனுஷன் சௌக்கியமா இருக்கணும்னு இவைகள் தான் சௌக்கியம்னு பேர். இதுக்கு மேல நம்ம அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். அந்த ஆசைகளும் நிறைவேற்றும். தர்ம அர்த்த காமங்கள். அதுக்கப்புறம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நாட்டுல மட்டும்தான் இந்த தர்மம்ங்கிறது இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த அறம்னு சொல்லிட்டு இருக்கமே, ஒரு மனுஷன் வாழணும், நல்ல வழியில வாழணுங்கிறானே, அதுங்கிறது இங்கே. அங்கே ஜெனரலா மாறணும்னு சொல்லுவான். ஆனா நிஜமாக இந்த தர்மம்ங்கிறது இருக்கு, அது இந்த நாட்டுக்கு தனி உரித்தானது, வைதிக சம்பிரதாயத்துக்கு உரித்தானது. அந்த தர்மம் இருக்கு பார்த்தா, அந்த தர்மமானது மனுஷனை என்ன பண்றது? அந்த தர்மமானது எப்பொழுதும் நம்ம அனுபவித்துக் கொண்டே இருக்கணும், நம்ம அதை பண்ணிக்கொண்டே இருக்கணும் என கொடுக்கிறான ஒரு எண்ணம். இந்த தர்மத்தை நாம் பண்றோம். தர்மத்தை பண்றதுக்காகத்தான் ஆசிரமங்களே வந்து
என்ன ஆசிரமம்? பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், யதீஸ்வராடி. இந்த 4 ஆசிரமங்கள்ல பிரம்மச்சரியாசிரமத்துல என்ன பண்றோம்? வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு சார் வேதாத்தியனம் பண்ணோம்? தர்மம் என்னன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? அதுக்காக வேதாத்தியம். அந்த வேதங்கள்ல என்ன சோதனா லட்சணோ தர்மா, வேதமானது இதுதான் தர்மம்னு எதை சொல்றதோ அதுதான் தர்மம். உங்களுக்கு இது தர்மம்னு வேதம் சொல்றது. தர்மத்தை அறிவதற்காக வேதாத்தியனம் பண்ணும், வேதாத்தியனத்துக்காக பிரம்மச்சரியாசிரமம். பெருமனை தெரிஞ்சுட்டா மட்டும் போறோமா? அதை அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா? சந்தியாதனம் பண்றது நல்லது, காய்கறி பண்றது நல்லது, எனக்கு தெரியும் சார். நான் பண்ணலையே, பண்றது கஷ்டமா இருக்குன்ட்டு என்ன லாபம்? அது தெரிஞ்ச மட்டும் போறாது, அனுஷ்டானம் பண்ணணும். நம்ம நாட்டுல எல்லாரும் அனுஷ்டாதாவா இருக்கணும். ஆச்சாரஹீனா இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா யத்யப்யதீதஸ்தஹ பிரஜந்தி ஏன மந்தகாலே பீடம் சகுந்தா இவ ஜாதபட்டா. தமிழ் ஜாதிக்கத்துல சொல்றேன். எப்படி? ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா. ஆச்சாரம் இல்லைன்னா வேதங்கள் அவனை காப்பாற்றுவதில்லை. வேதத்தை நம்பினவன் என்னைக்கும் கெட்டு போக மாட்டான். வேதத்தை நம்பினவன் சௌக்கியமா இருப்பான். நமக்குதான் தெரியல, அவ ஏழையா இருக்க போல காணப்படுறான். ரைட். ஆனா அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருப்தியோ ஒரு ஆனந்தமோ மற்றவர்களுக்கு கிடையாது, இருக்கட்டும். ஆனா அந்த ஆச்சாரம் இருந்தாதான் அவளுக்கு ஜன்மாந்தரத்திலையும் க்ஷேமத்தை கொடுக்கும். ஆச்சாரம் இல்லாத போனால் மரண காலத்துல இவனை விட்டு வேதங்கள் போயிடும். பிரதந்து ஏனும் அந்த காலே நீடம் சகுந்தா இவ ஜாதபட்டா. ரெக்கைகள் முளைச்சதான பட்சி குஞ்சு இருக்க, அது அப்படியே இருக்கான். அம்மா கொண்டு வந்து அங்கங்க போய் நெல்லெல்லாம் கொண்டு வந்து அந்த நெல் மணியை கொண்டு வந்து அதை உடைச்சு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான தோலிகள்லாம் எடுத்து மூக்கால அதை அதனுடைய வாயில போடும். இப்படி ஒரு வாரம் அது வளரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இப்படி அப்படியும் அசையாரம் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு அம்மா போகாது. ஏன்னா இது பாட்டுக்கு இங்கே எங்கேயும் போயிட்டு பூனையோ அதோ ஏதோ நிறைய சாப்பிட்டு எடுத்துன கஷ்டம்ட்டு அன்னைக்கு அம்மாவும் பட்டி இருக்கும். 1 நாள் 2 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அது தானா பறந்து போயிடும். பறந்து போனா அம்மா கவலைப்படாது, அந்த பட்சியாவது கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு ரெக்க முளைச்சிருந்து அது போயிடுது. அதே மாதிரிதான் ரெக்க முளைச்ச பட்சிகள்லாம் எப்படி அம்மா விட்டு போயிடுமோ, அந்த கூட்டை விட்டு போயிடுமோ, அதே விதமாகத்தான் ஆச்சாரம் இல்லாத போனா இந்த சரீரம் எனக்குரிய அந்த எலும்பு கூட்டை விட்டு வேதங்கள் போயிடும். அதுக்காக முதல்ல ஆச்சாரம் போயிடும். ஆச்சாரம்னா என்ன? ஏதோ ஒரு கர்மா சந்தியாவதனம் பண்றது, பூஜை பண்றது, ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, ஏதோ ஒண்ணு பகவன் நாமாவை சொல்றது, இவைகள்லாம் ஆச்சாரத்தோட ஸ்நானம் பண்ணி சுத்தமா பண்றது. ஏன் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இதற்காகத்தான் கிரகஸ்தாசிரமங்கள். பிரம்மச்சரியாசிரமம் உண்டு. பிரம்மச்சரியாசிரமத்துல வெறுமனை படிக்கிறதுக்காக, படிச்சதை அனுஷ்டானம் பண்றதுக்காக கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் மட்டும் அனுஷ்டானம் பண்ணல, இவனோட சேர்ந்து இன்னொரு அம்மாவும் சேர்ந்து அனுஷ்டானம். அதனாலதான் சீதா தேவி ராமனுக்கு கொடுக்கிற காலத்துல அவர் சொல்றார், இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரிதவா. உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாப்பா. தர்ம சகச்சரித்தவா, நீ தர்மத்தை பண்ணிட்டே இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அந்த ஸ்திரீனுடைய ஹெல்ப் இல்லாத போனா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப சொல்ற அந்த மாமிக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் பண்ண மாட்டான்பா. ஒண்ணும் பண்ணாம பிரதிபந்தகம் பண்ணாம இருந்தாலே தேவையில்லை. ஆனா கோஆபரேஷன் இல்லைன்னா நடக்காது, ரொம்ப சிரமம். அவ்வளவுதான். அது ரொம்ப மெனக்கட்டு பண்ணணும். ஆனா கோஆபரேஷன் இருந்தா 2 பேரும் சேர்ந்தா வேகமா நடக்கும். ஆகையால் சாதாரணமாக தனித்தனியா பண்றதை விட 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஊர்ல கிரகஸ்தாசிரமம் பண்ணி. இப்படி இந்த கிரகஸ்தாசிரமம் ஆனவரை கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு. அதுக்கு பிறகு கர்மாக்கள் மட்டும் போராது, மனசாவது ஏகாக்கிரமாக நிக்கணும். மனசு ஒரு இடத்துல தனித்து நிக்கணும். அதை நிக்கிறதுக்காக உபாசனை வேணும். உபாசனை எப்படி பண்றது? வீட்டுல இருந்த கர்மாக்கள்லாம் பண்ணணுமோ இல்லையோ? அப்ப என்ன பண்றது? தனிமையா ஒரு வயதானவர் 60 வயசு அதுக்காகதான் சத்தியத்த பூர்த்தின்னு வச்சுட்டு இருக்கா. ஒரு மனுஷனுக்கு 120 வருஷம் வாழலாமா, அதுல பாதி 60. அந்த 60க்காகத்தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒவ்வொரு வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு 60 பேர் வச்சிருக்கோம். அப்புறம் பவா பிரமோதா பிரதோஸ்தே ஆங்கிருந்தா பவா இவா இப்படி வரிசையா
இப்ப இருக்கக்கூடியதான வருஷம் என்ன? நந்தன வருஷம், ஸ்ரீநந்தன வருஷம். இத போன வருஷம் போன சைக்கிள்ல நந்தன வருஷத்துல யார் பிறந்தாளோ அவளுக்கு இந்த நந்தனம் வந்தது என்ன 60 வருஷம் ஆச்சு. அதனாலதான் சட்டத்தை பூர்த்தின்னு பண்ணிக்கிறோம். நம்ம என்ன அது ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அது என்ன சொல்றது, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஹாஃப் தர்மத்துக்காக செலவு பண்ணிவிட்ட, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணியாச்சு. இனிமேல நீங்க என்ன பண்ணணும், பொறுப்ப குழந்தைகளுக்கு விட்டுவிட்டு நீ தபஸ் பண்ண போ. அதுல இருந்து நைனு குழந்தைகளை இம்சை பண்ணி அவளையும் பண்ண விடாம பண்ணிட்டு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், தனிமையா இருக்க கத்துக்கணும். அதுக்காக அவ 2 பேரும் தனிமையா கிராமத்துக்கு வெளியில ஒரு இடத்துல குடிசையை போட்டுட்டு இருப்பா. அந்த காலத்துல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பணம் இருந்த போதிலும் எளிமையான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுட்டு இருக்கான். பெரிய வீடு இருக்கான், மாடி எல்லாம் இருக்கான். இருந்தாலும் வானப்பிரஸ்தாசிரமம்னு ஒரு மூலையில ஒரு குடிசை போட்டு தனியா இருந்துட்டு இருப்பான். லிட்டில் கம்ஃபர்ட், எப்படி வாழணுமோ அது இருந்தா போறான். அப்ப என்ன பண்ணனா, ஜபம் பண்ணிட்டேன். இந்த ஜபம் பண்ணி மனசு ஏகாக்கிரமா இருக்கவையானால் என்ன ஆகும் தெரியுமா, நான் வீட்டுல எல்லோருக்கும் அவ பார்த்த வாழ்க்கெல்லாம் மனசுல ஏற்படும். இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்க, இது என்னன்னா, இது கண்டேஜியஸ் ஆப்ஜெக்ட். பக்கத்துல யார் இருக்காலும் அவளுக்கு தான் இருந்தா போல. ஒரு கல்யாணத்துக்கு நீங்க போறேன், அப்படி சீரியஸா இருக்கடா, எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கா, நீங்களும் சிரிச்சுட்டு அவ ஒரு கேள்வி கேட்க, நீங்க 2 கேள்வி கேட்ட, அவ என்னாச்சு இவ என்னாச்சு ஊரு முழுக்க பேசிட்டு இருக்கணும் இல்லையா. அந்த மந்திரத்தையும் கேட்கறதுல ஒரு ஒண்ணு கேட்கறதுல நமக்கு ஒரு பேச்சு தான். அப்ப விவகாரம் என்ன, 4 பேர் சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தா நீங்களும் உங்க மனசு என்ன பண்றது, அதுல ஈடுபடுறது. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் காலமாயிட்டா, அங்கே போன அங்கே சிரிச்சு பேசுவிடா, பேசினா நல்லா இருக்குமா, அவெல்லாம் சீரியஸா இருந்தா நீங்களும் அப்படி இருக்கு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறது. என்ன பேசுறது தெரியல சார், எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியல. விசாரிக்கிறது சிஸ்டம் இருக்கான்னு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஏதோ அங்கே 10 நிமிஷம் போயிட்டு வரேன். அப்ப என்ன, மனசானது 4 பேர் எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்க மனசை ஆக்ட் பண்றதோ இல்லையா. அதே விதமாகத்தான் உங்க மனசு ஏகாக்கிரமா ஆகுமேயானால், ஒரு முனையாக இருக்கமேயானால், அவள் பக்கத்துல இருந்தவாழ கூட ஒரு முனையாகும். பகவான் ரமண இருக்கிற இடத்துக்கு போனா பாশ্চাத்ய தேசத்துல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு எழுதிட்டு வந்து நம்ம மாதிரி இல்லை வாழலாம், எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் அப்படின்னு 160 கேள்வி எழுதிட்டு போனாராம். ரைட், அவரை கேட்டுற வேண்டியது எல்லாத்தையும் போனார், வந்தார், நமஸ்காரம் பண்ணார். இவரும் ஒண்ணும் பேசல, அவரும் உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரம் அவர் அசையாம உட்கார்ந்து இருக்காரு. கண்ணை இந்த பக்கம் கொட்டல, காலை மாத்தல, அப்படியே கால் நீட்டின்னு உட்கார்ந்து இருக்காரு. இவர் அப்படி இல்லை, சாதாரணமாக உட்கார்ந்து இந்த பக்கம் அடிச்சு அந்த பக்கம் அடிச்சு ஏதோ. அதுக்கப்புறம் அவர் பாட்ட கிளம்பி உள்ள போயிட்டார். இவர் பாட்டுக்கு வெளியில் வந்து கூட வந்தவர் கேட்டாரா, என்ன சுவாமி இன்னும் பெரிய லிஸ்ட் எல்லாம் கேட்டவர், கேட்டு போறேன்னு சொல்லி எழுந்தார். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்துருச்சு சார்ல. என்ன விவகாரம், இப்ப கேட்கறதுக்கு என்ன இருக்கு, நான் பாட்டுக்கு அது இதுன்னு நினைச்சேன், எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்தது. என்னமா வந்ததுன்னு, மனசு சாந்தமா இருந்தது, அவ்வளவுதான் போறோம். இத்தனை கேள்விக்கும் சமாதானம் என்ன, என் மனசை எப்படி சாந்தியா வைத்துக் கொள்ளணும் என்கிறதுக்காகத்தான் இத்தனை கேள்வி கேட்டேன். மனசு சாந்தம் அடைஞ்சிருந்து. எப்படி சாந்தம் அடைஞ்சதுன்னு அவர் ஒன்றும் பண்ணல, ஏதாவது மாத்த கொடுத்தாரா, அமிர்தாஞ்சன் கொடுத்தாரா தடவிக்கிறதுக்கு, ஒண்ணும் இல்லையே. அவர் இருந்தார், அவருடைய தண்ணீரில இந்த மனசு. இப்படி இது போல சாந்தி அடையணும்னு நீங்க ஜபம் பண்ணணும். நம்ம அதெல்லாம் குழந்தைகளுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு வச்சுக்கிறேன், என்ன பண்றேன்னு கொஞ்சம் பாருங்க. இப்ப இருக்கிறவெல்லாம் என்ன பண்றா தெரியுமா, நேரா அந்த குழந்தை எடுத்துட்டு ஒரு மசீதுக்கு போறான். அவ ஜபம் பண்ணின பேரு ஸ்ப்ரே பண்ணிட்டு வெளியில வரப்ப எல்லாரும் ஊதினே இருக்கா. அவ ஊதின ஜுரம் குறைஞ்சு போயிடுச்சு சார். அவ ஊதினா குறைஞ்சு போயிடுச்சுன்னா டாக்டர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவள தப்பு நான் சொல்லல, அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை தான் குறைக்கும். அதே மாதிரியே நம்ம மாமா சந்தியாவந்தனம் பண்ணினார்னு வச்சுக்கலாம், விடாம சந்தியாவந்தனம் பண்ணினா அந்த மாமி என்ன சொல்லுச்சுன்னா, குழந்தை உடம்பு சரியா இல்ல, கொஞ்சம் பஞ்சாட்சரி விபூதி வச்சு விபூதி வைங்களேன் அப்படின்பா. இப்ப ஏன் மாமாவை கேட்கலாம், இந்த மாமாவை பத்தி மாமிக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாம ஏதோ நம்ம சொல்றோம், மாமா அதுவும் பண்றது இல்ல, ஏன் அங்கே போறோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை எப்படி வருது, இவர் ஜபம் பண்ற அனுஷ்டானமானா இருக்க. பழைய நாள்ல எப்படி உடம்பு சரியா இல்லைன்னா
இந்திராட்சி சிவ கவசம்னு ஒண்ணு உண்டு. அந்த கவசத்தை சொல்லி விபூதி இடுவா, குறைஞ்சிடும். எவ்வளவு பட்டதான ஜபமா இருந்தாலும் குறைஞ்சு விடும். அது குறையலைன்னா அப்புறம் டாக்டர் கிட்ட போற அது இருக்க வருது. சாதாரண ஜபங்கள்லாம் சாதாரண வியாதிகள் எதுவுமே அப்பப்ப போயிட்டே இருந்தது. நிறைய வைத்தியர்கிட்ட போகாமலே இருந்தது. அவளே ஜபிச்சுப்பா. அப்படி அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக 3வது ஆசிரமம் நம்ம சொன்னோம், வானப்பிரஸ்தாசிரமம். நிஜமாக ஒரு மனுஷனுக்கு வைராக்கியம் வந்தாச்சு. இப்ப எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த பரம்பொருளை தியானம் பண்றதுக்காக சன்னியாசம். அதுவும் ஒரு தர்மம் தான். அயம் து பரமோ தர்மா யோகேன ஆத்மனி தர்சனம். இதுதான் தர்மங்களுக்குள்ள மிக சிறந்ததான் தர்மம். எது? யோகத்தினால ஆத்மாவை அறிவது. அப்படி சன்னியாசியா ஆறது. அப்படி அவ திரும்பி கிராமத்துக்கு வரமாட்டான். சன்னியாசிகள் ஆயிடுச்சுன்னா காட்டுக்குள்ளேயே போயிடுவான். அதனாலதான் நம்ம புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ உங்களுக்கு சன்னியாசி பற்றி கதையே இல்லை. ஏன்? அவ கிராமத்துக்கு வந்தா தானே ஜனங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த நாடு இது. ஆயால் எல்லோருமே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா. நல்லா இருக்கு சார். இந்த தர்மத்தை எத்தனை நாள் அனுஷ்டானம் பண்ண முடியும்? கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு 60-70 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் உட்கார்ந்து கர்மா பண்ண முடியுமா? முடியலையே. ஜபம் பண்ண முடியல, முடியல. அப்ப வயசாயிடுதுன்னா அப்ப தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். இன்னும் வயசாயிடுது, 80 வயசாயிடுதுன்னு வச்சுக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது? அதுக்கத்தான் பிரதாரணி கோபுர இடத்துல சம்பிரத்தி கர்மான்னு ஒண்ணு சொல்லு. எப்பொழுது தாங்கள் ஆசன்ன மரணனா ஆவேன்னு ஒரு சந்தேகம் வருகிறதோ, இனிமேல ரொம்ப நாள் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டோம் நினைச்சுட்டு 10 வருஷம் இருக்கவாளும் இருக்கா. சௌக்கியமா நான் இருப்பேன் நினைச்சுட்டு அடுத்த கணமே போனவனும் இருக்கு. இதுதான் சொல்லக்கூடாது. தெரியாது. அந்த மரணம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும், எப்படி வரும், எந்த வழியா வரும்னு தெரியாது. மரணங்கிறது அசுபம்னு கூட நினைக்கப்படாது. ஏன்னா அது நேச்சுரல். அது மரணம் பிரகிருதி சரீரிணாம் விகசிவனமுச்சதே புதை. அது நேச்சுரல். அது பிறந்ததுன்னா ஒரு நாளைக்கு போதான் வேணும். என்னைக்கு போனாலும் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்தாலும் தேவையில்லைன்னு தான் சொல்வா எல்லாரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு கதை முடிவா. இன்னைக்கு 1000 ஜபம் பண்ணணும்னு சொல்ல பண்ணி ஆகணும். அன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோமோ அதை பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இப்ப என்னாச்சுன்னு இப்படி நம்ம பண்றோம். பண்ணின பிறகு இதை நமக்கு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மாத்துல இருக்கணும். வீட்டுல எப்பொழுதும் தர்மம் இருக்கணும். அப்ப அதுக்காக என்ன பண்றது? அதுக்காக தான் குழந்தைகள்னு சொல்றோம். குழந்தைகள் எதுக்கு சொல்றா? உங்களை வயசான காலத்துல காப்பாத்துறதுக்கு குழந்தை என்னும் இது கிடையாது. வயசான காலத்துல காப்பாற்றணுங்கிற அபிப்பிராயம் நாமளா விட்டு இருந்தோம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. தசாத்யான் புத்திராநாதே பதிமேகாதசம் கிருதி அப்படின்னு கல்யாண சந்தர்ப்பத்துல ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம் சொன்னா 10 குழந்தைகளை பெற்றுக்கணும். இந்த தமிழ் அழகு ரொம்ப ஜாஸ்தி. 16 பெற்று பெருவாழ் வாழட்டும். இப்படி 16 குழந்தை பெற்றா இப்ப என்ன ஆறுதுன்னு கேட்கப்படாது. அண்ணன் சௌக்கியமா இல்லையாவா? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வாயோட பிறக்கிறான். இல்ல, அவனுக்கு 2 கை இருக்கு. அதனால இவ சொல்றது ஏதோ ரொம்ப சிறுசா இருந்தா பெருசா சௌக்கியமா வாழலாம்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது இருக்கட்டும். பேசிக் கான்செப்ட் என்ன? 10 குழந்தைகள் இருக்கணும். ஏன் சார் 10 குழந்தைகள்? அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா வேதம் சொல்றது, இந்த 10 குழந்தைகள்ல யாராவது ஒருத்தர் போய் அந்த கயையில சிராதம் பண்ண மாட்டானா? இந்த பழைய நாள்ல கயைக்கு போறதுன்னு காசிக்கு போறதுன்னா ரொம்ப சிரமம். ஆயால் இங்க இருந்து நடந்து போகணும். யாராவது ஒருத்தர் போய் அந்த கயையில பின்னம் போட்டா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 100 சிரார்த்தங்கள் பண்ணினதான பலம். கையில பின்னம் போட்டா ஒரு சிரார்த்தத்துக்கு என்ன பலம்? 100 சிரார்த்தங்கள் பண்ணினதான பலம். அதோட மட்டுமல்ல, சாதாரணமா நம்ம சிரார்த்தம் பண்ணினோம் ஏனால் பிண்டத்துல 3 பிண்டத்தை வைக்கிறோம். ஒண்ணு அப்பாவுக்கு, முதல்ல காலமானவருக்கு, அதுக்கப்புறம் அவர் அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் அவர் அப்பாவுக்கு. 3 தான். திரிபுருஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாஸ்வத பிரம்மலோக பிராப்திரத்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கயையில அப்படி இல்லை. எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும். அங்கே அம்மாவுக்கு மட்டும் 21 பிண்டங்கள் போடணும். அப்பாவுக்கு 19 பிண்டங்கள், 17 பிண்டங்கள் அப்படி வேதத்தை அனுசரிச்சு. எதற்காக இப்படி சொல்ற?
இன்னும் சில பேர் சொன்னா கையில போட்டு வந்தாச்சு சார், இங்க இனிமேல பண்ண வேண்டியது இல்லைட்டான். இவனா கணக்கு வச்சுட்டான். கையில போட்டது என்ன, ஒருவேளை நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ 100 சிராதங்கள் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அப்பா ஏதோ நமக்கு ஒரு 40 வயசு 50 வயசுல காலம் ஆயிட்டாரு. ஏன்னா நாம் இருக்கிறது இன்னொரு 30 வயசு வரும், 30 சிராதங்கள் தான் ஆகும். அவ எல்லோருக்குமே ஒரு 100 சிராதங்கள் ஆகட்டும்ங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், பண்ண வேண்டியது இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுவும் பண்ணணும். இங்க அது அடிஷனல், இது ஆக்சுவலா பண்ணணும். சில பேர் என்ன பண்ண தனக்கு தானே சிராதம் பண்ணிட்டு வந்துட்டான். என்னடா விவகாரம், என்ன எதுன்னு பண்ணிங்கோ. நம்ம பசங்க மேல நமக்கு நம்பிக்கை இல்லை சார், பண்ணுவானோ இல்லையோ, நானே போட்டுக்கிறேன் ஆத்மபண்டம். சாஸ்திரம் வழி கொடுக்கறது. ஆனால் ஆத்மபண்டம் போட்டுண்டவா மறுபடியும் நம்ம ஆத்துக்குள்ள வரக்கூடாது. இஷ்டமா இருந்தா போட்டுக்க, ஆத்திரம் வேண்டாம்னு சொல்ல, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா பிண்டம் எப்ப போட்டுக்கிறது, பிண்டம் போட்டுன்னா அதுக்கப்புறம் அவ யாரு, பிதிருதேவதைகளோ இல்லையா, தெரியாம சாஸ்திரத்தை கேட்காம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆனா விவகாரம் என்னன்னா, இதற்காகத்தான் 10 குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தசாஸ்தியான் புத்திரானாதேஹி என்று சொல்றதுக்கு காரணம் என்ன, இப்படி சொல்லியிருக்க. இதுக்கப்புறம் இந்த நம்மளால பண்ண முடியலேன்னு சொல்றேன் அல்லவா, எப்ப வயசா இருந்தோம் இனிமேல் நம்ம இதை பண்ண முடியலேன்னு எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப அந்த தர்மமானது கண்டினியூ ஆகணும். ஞாபகத்துக்கணும், தர்மம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்துக்கு. நீங்க பண்ணக்கூடியதான ஜபமோ ஹோமமோ நீங்க என்ன நினைக்கிறீர்கள், எனக்கு மட்டும் நினைக்கிறேன். உங்களுக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது, உங்களுக்கு சித்த ஏகாக்கிரத்தை கொடுக்கறது. ஆனா எதுக்கு, ஆசப்தமாம் லோகான். நீங்க இருக்க, உங்களுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா, அந்த அப்பா அப்பா 3 ஜெனரேஷன் மேல அவளுக்கு புண்ணியம் போறது நீங்க பண்ணக்கூடியதான ஜபம். அதே போலயே உங்களுடைய குழந்தைகள், அவா குழந்தைகள், அவளுடைய குழந்தைகள், பார்த்தீங்களா, நீங்க பண்ணக்கூடியதான ஜபத்துக்கும் தர்மத்துக்கும் எவ்வளவு விசேஷம். அதான் திரிபூருஷ விகாதம். அதனாலதான் பழைய நாள்ல கல்யாணத்தை ஒரு பொண்ணை பாக்குறதுன்னா, அல்ல பொண்ணுக்கு பையனை பாக்குறதா இருந்தால் முதல்ல கேட்பார் என்ன கோத்திரம் அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், இது அவருக்கு தெரியாது கோத்திரம், நான் என்ன பண்றது. ஆனா பண்றது என்னன்னு, நீங்க என்ன கோத்திரமோ அதே கோத்திரம் தான் நான் கல்யாணம் ஆகுமா சொல்றது பாக்கலாம். ஏன்னா அவர் என்ன நினைச்சார், நான் சமானமா இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்படியோ இப்ப கோத்திரம்னு என்னன்னு கேட்பா, சூத்திரம்னு என்னன்னு கேட்பா. அவ அம்மா, அவ அப்பா, அவ அப்பா, அவ அப்பா, அவ யாரும் நல்ல வழியில இருந்திருக்காளா அப்படின்னு கவனிச்சுதான் பொண்ணை கொடுக்கறதோ அல்லது பொண்ணை எடுத்துக்கிறதோ பண்ணிட்டு இருந்தா பழைய நாள்ல. இப்பெல்லாம் விவகாரம் இல்லை, இதை லவ்ங்கிறான், ஏதோ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான், இருக்கட்டும், யாரும் அது தப்புன்னு இல்லை. காந்தர்வ விவாகம் பழைய நாள்லயே இருக்கு. இருந்த போதிலும் அவ எப்படி பண்ணிட்டு இருந்தா, திரிபூர விக்கியாபம் பார்த்துதான் பண்ணிட்டு இருந்தா. அதே போலயே நாமும் நம்ம குழந்தைகளும் சரியான வழியில இருக்கணும். இது ஒரு டியூட்டி. அம்மா அப்பாவுக்கு என்ன டியூட்டி, நம்ம குழந்தைகள் நல்ல வழியில எதுக்கான காப்பாற்றணும். அதுக்காக அவளுக்கு நம்ம தர்மத்தை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதுல ராமாயண பாராயணம் பண்றது வழக்கம். ஆகையால் அவளையும் பண்ண வைக்கணும். இன்னைக்கு நீங்க பண்ண வச்சீங்கன்னா இன்னைக்கு கசக்கம், நான் பண்ண மாட்டேன்னு தான் அம்மா, இல்லப்பா பண்ணு, 10 தரம் சொல்லுவா, 100 தரம் சொல்லுவா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நாள் படிக்கலாம். அவனுக்கா ஒரு நாளைக்கு ஏதோ கட்டம் ராமாயண பாராயணம் பண்ணா நல்லதுன்னு அப்பா சொன்னாரேன்னு ஞாபகம் ஒரு மாதிரி அப்ப பண்ண ஆரம்பிச்சிடும். யாரும் எந்த செயலும் பண்றதுக்கு முன்னால அவ மனசுல தோணணும். நீங்க அது எத்தனை தரம் தேன் கொட்டினா போல கொட்டினாலும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு உள் மனசுல தோணணும். தோன்றதுக்கு நீங்க வழி பண்ணணும். அதற்காகத்தான் சம்பிரத்தி கர்மான்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். சம்பிரத்தி கர்மானம் ஆசன்ன மரணமா இருக்கக்கூடியதான அப்பாவானவர் குழந்தையை கூப்பிட்டு அகம் பிரம்மா துவம் பிரம்மா அப்படின்னு சொல்லும். இது மேல நீ வேதத்தை படிக்கிறாய், நீ ராமாயணத்தை படிக்கிறாய், நீ பாரதத்தை படிக்கிறாய், நீ ஜபம் பண்ணிக்கிறாய். அவன் ஆமா நான் பண்றேன், நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லணும். துவம் பிரம்மா அகம் பிரம்மா துவம் வேதா அகம் வேதா அப்படின்னு ஒருத்தர் அப்பா சொல்றது அவருக்கு முன்னாலேயே சொல்லிக் கொடுப்பார். நான் இப்படி பண்ணணும் சொல்லுவேன், நீ இப்படி சொல்லணும் அப்படின்னு. இப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம் தெரியுமா, நான் அவரும் இதை பண்ணணும். நம்ம பண்ணக்கூடியதான தர்மங்கள்லாம் அந்த குழந்தைகள் பண்ணிட்டே இருந்தா பிறகு என்ன ஆகுன்னா இந்த பலமானது 2 பேருக்கும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு சார் சேவிங்ஸ் பேங்க்ல, அப்பாவும் போடுறார் பையனும் போடுறார். யாருக்குன்னு 2 பேருக்கும் புரியுதுன்னா. அதே போல இந்த சம்பிரதி கர்மா பண்ணினேன்னா
அப்பா பண்ணினா அப்பாவுக்கும் பலம் உண்டு, அந்த பையனுக்கும் பலம் உண்டு. அதே போல ஆச்சாரியன் பண்ணினானேனால் ஜபம் அது சிஷ்யாளுக்கும் உண்டு, சிஷ்யால் பண்ணினா அது ஆச்சாரியனுக்கும் உண்டு. இப்படி உபயதீட்சை அப்படி எல்லாம் ஏதோ இருக்கு சாஸ்திரங்கள்ல. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த தர்மமானது அனுசூதமாக வந்திருக்கும். அதனால பிரஜைகள் வேணும், குழந்தைகள் வேணும்னு ஏன் பிரார்த்திக்கிற, குழந்தைகள் வேணும்னு ஏன் வேதம் சொல்றத? பிரஜாதிஷ்ட பிரஜனஷ்ட வேதம் சொல்றது. பிரஜாதிஷ்ட சுவாத்தியாய பிரவச்சனேக பிரஜனஷ்ட சுவாத்தியாய பிரவச்சனேக. ஏன் சுவாமி சொல்றத? நீங்க மட்டும் சௌக்கியமா இருந்தா போறாதா? உங்களுக்கு குழந்தைகள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தப்பட்டு இதுல வேணுமா இப்படின்னு நினைக்கிறா சில பேர். அப்படி ஏன்னா தர்மமானது ஏதோ ஏதோ ஜென்மத்துல நீங்க பண்ணினதான புண்ணியத்தினால இன்னைக்கு சௌக்கியமா இருக்க, நல்ல சரீரம் இருக்க, நல்ல காசு இருக்க, பரவாயில்ல, நல்ல அறிவியும் கொடுத்திருக்க, அது எல்லாம் இருக்க. இது அடுத்த ஜென்மம் கடினம் ஆக வேண்டாமா? நம்ம பின்னால் இருக்கிற குழந்தைகள் சௌக்கியமா இருக்க வேண்டாமா? உலகம் சௌக்கியமா இருக்க வேண்டாமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளை நல்ல வழியில கொண்டு வரணும். குழந்தைகளை நல்ல வழியை கொண்டு வரணும்ங்கிறது ஒரு முக்கியமான காரியக்கிரமம். அதுக்காக தான் சொல்றது விஷ்ணுதாசனம் பண்ணினா இதுவும் நடக்கும். பிரஜாதி பிராப்னுயா பிரஜா. ஏதோ கதை விட்டு இருக்க, நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரல, அதுக்காக இல்ல. அங்க பிரஜாதி இந்த குழந்தைகளை பெற்றுக்கிறாருன்னு அபிப்பிராயம் இல்ல. எதுக்காக? இது ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருவரும் தர்மத்தோட இருக்கணும். அதனால அந்த அந்த சந்ததியே சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. தர்மார்த்தே பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தே சார்த்தமாப்னுயாத் காமானவாப்னுயாத் காமே பிரஜார்த்தே பிராப்னுயாத் பிரஜாம். பாட்டு பார்ப்போம். சக்ஷுராதீனாம் ஆத்மயுக்தேன மனசா அதிஷ்டிதானாம் ஸ்வேஷு ஸ்வேஷு விஷயேஷு ஆனுகூல்யாத் பிரவருத்தி காம. ஆசைன்னா என்னது சார்? சில பதங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல. நேற்றே சொன்னேன், பயம்னா என்னது? பயம்னா பயமா. தூக்கமே வரலன்னு, தூக்கம் எங்க இருந்து வரும்னு கேட்டேன். கண்ணுல இருந்து வரும். தூக்கம் வரலைங்கிற ரைட்டு, எங்க இருந்து வரும்? பம்பாயில இருந்து வர போறதா தூக்கம்? தெரியலையே. நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வரல? எப்படி வருது தூக்கம்? டெய்லி எப்படி வருதுன்னு தெரியல. கண்ணை மூடிக்கிறான், படுத்துக்கிறான், கொரட்டை விடுறான், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இந்த ப்ரோசஸ் தூக்கம் எப்படி வருது, ஏன் வருது, யாராவது பார்த்தாலும் யாருக்கும் தெரியாது. அதை தூங்கி எழுந்துனாலும் எப்படி சார் தூங்கி எழுந்துட்டேன்? ஏதோ சத்தமாச்சு எழுதுகிறேன்னு சொல்லல, அலாரம் அடிச்சது எழுதுங்க. சில சமயத்துல ஒண்ணும் இல்லாமலே நீங்க எழுந்துட்டேன். அப்படி நடக்கிறதோ இல்லையோ? என்ன நடக்கிறது தூக்கத்துல? உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷியாலும் தூங்கி எழுத அபாடா நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு தான் தூங்குறான். தூங்கினவெல்லாம் இதைத்தானே சொல்றான். என்ன நடக்கிறது தூக்கத்துல? நாம பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டு இருக்கோம். எந்த செகண்ட்ல பிராரப்த கர்மா நின்று போச்சோ டக்குனு தூங்கி போயிடுவோம். தூக்கம் எப்படி வருது? வாங் மனசு சம்பத்தியதே மன பிராணே. கண்ணு காது மூக்கு நாக்க மனசுல ஒடுங்கிறது, மனசு பிராணன்ல ஒடுங்கிறது. அந்த பிராணம் மட்டும் ஒடுங்கல இருக்கு, பிராணமும் ஒடுங்கிச்சுன்னா எடுத்துட்டு போயிடுவா. ஞாபகம் பிராணம் பிராணேன ரட்சன்னவரம் குலாயம் வைஷ்டுயாயாதரித்வா. இந்த பிராணனை மட்டும் பிராணன் மட்டும் காப்பாற்றுகிறது உங்களுக்கு. அந்த பிராணமானது என்ன பண்றது தெரியுமா? சரீரம் முழுக்க வியாபித்து இருக்கு. எந்த ஒரு சின்ன தகராறு வந்தாலும் சரி டக்குன்னு எழுப்பி விட்டுறது பிராணம். அது ஒரு சிஸ்டம் தயார் பண்ணிட்டு இருக்க பகவான். பிராணேன ரட்சன் அவரம் குலாயம். எத்தபி இந்த சரீரம் சரியாக இல்லாத போனாலும் அந்த பிராணன் மட்டும் காப்பாற்றி கொண்டே இருக்கு. அந்த பிராணனுக்கும் வீக் ஆயிடுத்துதான் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவேன். இந்த பிராணமும் வந்து இருக்குல்ல, அதுக்கு தகுந்த சக்தி இல்லைன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். அது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா டாக்டர் ஒரு மருந்து கொடுக்க மாட்டார். உடம்புல சக்தி வர்றதுக்காக ஏதோ டியூப்ல மருந்து கொடுத்துட்டே இருப்பார். இது ஆகாரத்தை கொஞ்ச நேரம் ஆனா தானா சக்தி வந்து அந்த பிராணனுக்கு சக்தி வந்து போயிட்டு வர கை காலம் ஆட்டுவார். இப்ப தூக்கம் வரப்ப என்ன ஆகுது? பிராணனுக்குள்ள ஒடுங்கிறது, பிராணன் மட்டும் வேலை செய்கிறது, மனசு இதயத்துக்குள்ள போய் இதயத்துல இருக்கிற பரம்பொருளோட ஒண்ணாகிறது. தத் சம்பத்தியதே அப்படின்னு சாஸ்திரம். அதே போலயே முழிச்சுட்டு காலத்துல நீங்க பிராரப்தகமா ரெடி ஆயிட்டு அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னா என்ன பண்றது? இதயத்துல இருந்து மனசு வெளியில வருது.
எப்படியே கண்ணு இடத்துக்கு வரோம், காது இடத்துக்கு வரோம், மாத்தி வராது. அதனாலதான் வேகமா ஒருத்தரை எழுப்பப்படாதுன்னு சொல்றது சார். தூங்குறவாழ எழுதப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. எழுப்பப்படாதுன்னு எப்படி சார் நடக்கும்? என்னை எழுப்புன்னு சொல்லிதான் படுத்துட்டு இருக்கேன். படுத்துக்கிறப்பவே ஒரு 15 நிமிஷம் வந்து என்னை எழுப்படும். 1/2 மணி ஆனப்பறம் எழுதினாலும் அந்த பக்கம் திரும்பி சாரி போ அப்படின்னு படுத்துக்கிறார். அந்த 2 நிமிஷம் அந்த பொய் தூக்கம் தூக்குற பாருங்க, அதுல ஒரு சுவாரஸ்யம் வேற ஒண்ணும் கிடையாது. 6 மணி நேரம் தூங்கின வேணும், எழுப்பினோம்னா இரு அப்படின்னு எழுதிட்டு அந்த 2 நிமிஷம் தூங்கி அப்புறம் எழுதுக்கிறார். ஏன் சுவாமி இந்நேரம் தூங்கினீங்களா? இது போறலையே? போறல ஒவ்வொருத்தரும். அது என்ன? அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த ஜோதி பரம்பொருள் இருக்க அதோட ஒன்னா போயிடும். இப்படி நாம எத்தனையோ சொல்லிட்டு இருக்கோம், எத்தனையோ பதங்கள் நமக்கு டே டு டே வாழ்க்கையில அனுபவத்துல இருக்கு. ஆனா சொல்ல தெரியல. ஆசைன்னா என்னது சார்? அதான் ஆசைப்படுறோமே. இந்த படுறல என்ன படுறேன் இது சொல்றாரு ஆச்சாரியார். சக்ஷுராதீனாம் ஆத்மயுக்தேன மனசா அதிஷ்டிதானாம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இப்படி 5 புலன்கள் அது மனசோட சேர்ந்து எப்பொழுது மனசு இவைகளோட சேர்ப்பதோ ஸ்வேஷு ஸ்வேஷு விஷயேஷு, கண்ணானது உருவத்தில், காதானது சப்தத்தில், நாக்கானது சுவையில், தோலானது ஸ்பர்சத்தில், மூக்கானது வாசனையில், தனக்கு இஷ்டமான பதார்த்தங்களில் தனக்கு அனுகூலமான பதார்த்தங்கள் இவைகள் வந்தால் நமக்கு சுகம் இருக்கும் என்று எதை நினைக்கிறதோ அப்பொருள்களில் நடக்கிறது. அந்த பொருள்களை கண்டு ஓடுறது பதில இதுதான் காமம். அதனால எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி ஒரு சாக்லேட் வந்து வாயில போட்டுக்கலாம். சாக்லேட்டுக்கு மேல ஆசை. எப்படி ஆசை வந்தது? நாக்கு எறக்கூடியது தனக்கு அனுகூலமா இருக்கக்கூடியதான தின்பண்டத்தை உட்கொள்ளணும் என்ற மனசு சொன்னதுமே அதை உட்கொள்வதற்காக, அதை கொள்வதற்காக செல்கிறது பார்த்தீங்களா? அதான் ஆசைங்கிறது. இப்படி ஒரு லட்சணம் ஆச்சு. இது சாதாரணமா எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்க, சொல்லத்தான் தெரியல. ஆச்சாரியார் சொல்றார். அதனால காமா நவாப்னுயாத் காமி பிரஜார்த்தே பிராப்னுயாத் பிரஜாம் பிரஜாயதே இதி பிரஜா சந்ததி. இப்படியா பக்திமான் யஸ்ததோத்தாய சுசித்தத்யத மானசஹ சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய நாம்நாமேதத்ர கீர்த்தயேத். பக்திமான் நிஜமாக பகவானிடத்துல, பரமாத்மாவிடத்துல ஒரு அனுராகம், இதுதான் பக்தின்னு. பக்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பக்தின்னா ஏதோ பக்தி செலுத்துறோம், கோவில் போய் சுத்துறது, ஏதோ பகவானுக்கு ஏதோ பழத்தை கொடுக்கறது, ஒரு அர்ச்சனை பண்றது, இதை பக்தின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சுவாத்ம தத்துவானுசந்தானம் பக்தி ரித்யபிதீயதே அப்படின்னு விவேக சூடாமணியில பக்திக்கு லட்சணம் சொல்லியிருக்காரு. பஜ சேவாயாம்ங்கிற தாத்துல பாணினியானவர் பக்தி என்று சொன்னால் பகவானுக்கு நாம் தொண்டு செய்வது, அது பக்தின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்ப பக்திங்கிறது என்ன? எத்ததோத்தாயா, யாரு நிஜமாக காலமே எழுந்து சுத்தி சுத்தமா இருந்து கொண்டு தத்கத மானசா, பகவானிடத்திலேயே மனசை செலுத்தி தான் பக்தி. பக்தின்னு என்ன அர்த்தம்? காலமே எழுந்து முதல்ல சரியா வரல சார் நமக்கு காலமே எழுந்துக்கிறது இல்லைன்னு. அது எப்படி? எதுக்காக காலமே எழுந்துக்கணும்? காலமே 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதே, பிராம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு சொல்றதே என்ன பிரயோஜனம் கொஞ்சம் பாருங்க. இந்த மனுஷன் இருக்கானே, இவனுடைய மனசானது பிரகிருதியோட சம்பந்தப்பட்டிருக்கு, என்விரான்மெண்டோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த காலமே எழுதுனா பிரகிருதி முழுக்க சாந்தமா இருக்கு. பிரகிருதியும் கலாட்டா ஏற்படல. இல்ல 6-7 மணிக்கு தான் சத்தங்கள்லாம் வரும். அது வரைக்கும் பார்த்தேன்னா கிராமாந்தரத்து நிச்சத்தமா இருக்கு. யார் எழுந்துக்கிறாளோ அவளை சத்தம் பண்ண மாட்டா. போய் ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு சந்தியாவதனம் பண்ணி உள்ளுக்குள்ள ஜபம் பண்ணிட்டே இருக்கும். அப்ப மனசு சாந்தி அடையிறதுக்கு பிரகிருதி சாந்தியா இருக்கிற சந்தர்ப்பத்தோட நம்ம இருக்கணும். ஏன்னா சீக்கிரமாக நம்ம மனசு அதோட ஒண்ணாகும். அதுக்காகதான் காலமே எழுந்துக்கிடும். நம்ம எழுந்துக்கிறதே ஒரு 7 மணிக்கு எழுந்துட்டோம்னு ஆல்ரெடி ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த பக்கத்துல வைக்கலாம். உங்க டென்ஷன் ஆரம்பிச்சே வாழ்நாளையே, வாழ்க்கையில காலமையே டென்ஷன் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. எப்ப என்னால் என்ன பண்ணுவோம்? எழுந்து ஒரு மணி நேரம் சாந்தமா ஜபித்து கர்மாக்களை பண்ணி பகவத் தியானத்தை பண்ணி நம்ம எழுந்திருக்கோம். அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கக்கூடியதான ஒரு டென்ஷனும் ஒரு பரிசரங்களை அவனை ஒண்ணும் பண்ணாது.
ஆகையால் பக்திமான் சதோத்தாய பகவான் இடத்துல அனுராகமாக இருக்கக்கூடியவன் சதோத்தாய காலமே எழுந்து சுச்சி சத்யதமானதா சுச்சி சுத்தமாக இருந்து கொண்டு அந்த சுத்தம் பகிசுத்தம் ஸ்நானம் பண்ணி தோற்றதான வஸ்திரங்களை தரித்து இப்ப இந்த மடிங்கிற கான்செப்டே போயிடும். நேற்று போட்டுட்ட சொக்காவையே அதை போட்டு இருக்கான். போட்டுக்கப்படாதுன்னு நான் சொல்லுவேன். சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த சரீரத்துக்கு மேல ஒரு வஸ்திரம் பட்டதை என்னால் அதை அவுத்து போட்டு மறுபடியும் போட்டுக்கணும், மறுபடியும் அதை போட்டுக்க கூடாதுங்கிறது, மறுபடியும் தோச்சுலாம் போட்டுக்கணும். அதனாலதான் சொக்கா போட்டுக்கிறது இந்த கான்செப்டே இல்லை பழைய நாள்ல. ஏன் மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு இருந்தா அது சரீரத்திலேயே இருக்கணும், சரீரத்தை கட்டி ஆச்சுன்னா மறுபடியும் போடணும்னா மறுபடியும் தோச்சுதான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அதான் மடின்னு சொல்ல. பழைய நாள்ல மேல கொடியை வச்சிருப்பா, கொடியில மடி வஸ்திரம் இருக்கும், யாரும் தொடமாட்டா. அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி இவன் அதை எடுத்து கட்டிப்பா. இப்படி இருந்தது. ஆந்திரால இருந்ததுன்னா ஈரத்தொடியே கட்டிருப்பான். அதுதான் அகோராச்சாரம் விடுதல் விவகாரம் நடந்த இப்படி இருந்துட்டு இருக்கா. இப்ப இந்த மடிங்கிறது எதுக்காக? சுத்தம். இந்த மனசானது அப்பப்ப புதுசாகவே இருக்கு. பழைய வாசனைகள்லாம் அதோட சேராமல் இருக்கு. சுச்சி சத்யதமானதா சுச்சியாவும் இருந்து கொண்டு சத்யதமானதா பகவானிடத்திலேயே மனசை செலுத்தி வேற எண்ணையும் நினைக்காமல் காலம் எழுதி உத்தியோகத்துக்கு போறப்ப அந்த நினைப்பு, மற்ற பதார்த்தங்களை பண்றப்ப நினைப்பு. இப்ப பாருங்க, ஆபீஸ்ல இருந்து வரான், அந்த கம்ப்யூட்டர் முன்னால் வச்சுக்கணும், இதுவும் அந்த நினைப்பு தான். எந்நேரமும் உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம், காசு காசு காசு. அதுக்கு வந்தாச்சுன்னா இந்த நினைப்போட இருக்கணும், பகவத் தியானத்தோட இருக்கணும். கொஞ்ச நேரம் பகவான தியானம் பண்றதுன்னு வச்சுக்கணும். அதே போல சுச்சி சத்யதமானதா சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய இந்த 1000 நாமாக்களையும் நாம் நாமேதத் பிரகீர்த்தயே உறக்க சொல்லுங்க. கீர்த்தனம், கீர்த்தனம்ங்கிறதுக்கு ஜபம்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன். கீர்த்தனம் உறக்க, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்மனி வேதனம் அப்படின்னு கீர்த்தனம் பகவன் நாமாவை லட்சையை விட்டு கட்சி கட்டி உறக்க சொல்லணும். சொன்னதுனால ஒண்ணும் கெட்டு போகல. நம்ம கேட்டதா யாரு கேட்கிறாளோ அவளுக்கும் புண்ணியம். அதுக்கு அர்த்தம் தெரியாத போனாலும் நெருப்பு சுடும்னு தெரியாம குழந்தை நெருப்பை தொடறது சுடுமா சுடாத. அதே போலதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியாத போனாலும் விஷ்ணு சாஸ்திரம் சொன்னா புண்ணியம் உண்டு. அர்த்தம் தெரிஞ்சுன்னா நிறைய புண்ணியம், அது வேற. அர்த்தம் தெரியாம போனாலும் புண்ணியம் உண்டு. எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத் தரம் பவதி அப்படிங்கிறது சாஸ்திரம். எது ஸ்ரத்தையுடன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பண்றீங்களோ அதுக்கு அதிக பலம். அதிக பலம்னு சொன்னதுனால அது இல்லாத பண்ணினா கொஞ்சம் பலம் உண்டு. அதனால விஷ்ணுதாசம் தான் படிக்கிறோம். நாம் நாமேதத் பிரகீர்த்தயே யத ப்ராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவ அசலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேய ப்ராப்னோத்யனுத்தமம் யத ப்ராப்னோதி விபுலம். மனுஷனுக்கு என்ன ஆகுது, இதை படிக்கிறதுனால நல்ல கீர்த்தி வருது, புகழ் வருது. இந்த யசா கீர்த்தி ரெண்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் வருது. உண்மை எதிர்க்கவே உங்களை ஸ்தோத்திரம் பண்ற பத்தில, உங்க மரபா உங்களை பத்தி நன்னா பேசிக்கிற பத்தில, இந்த கீர்த்தின்னு புகழறது. மனுஷனை புகழறது எப்படி? அவர் எதிர்க்கவே நீங்க இந்திரன் சந்திரன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இருக்க அப்படின்னு. இது சில சமயத்துல அவ காரியம் ஆகிறதுக்காகவும் இருக்கும். சில பேர் நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணினா நம்ம என்ன நினைச்சோம், ஓ நம்ம நிஜமாவே கௌரவம் போல இருக்கு, பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சப்படுவோம். இதுக்கு கீர்த்தின்னு. கீர்த்தின்னு என்னன்னா நம்ம எதிர்க்கவே நம்மள புகழறது. ஆனா யசகான்னு இருக்க பதில உங்களுக்கு தெரியாது, உங்க பின்னால உங்களை பத்தியே நல்லதா, உங்களை பத்தியே கெடுதல பேசினாதீங்க எதிர்த்து பேர், அப்ப எதிர்த்து பேர் உங்களை பத்தியே நன்னா ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர், நல்ல ஆச்சாரத்தோட இருக்கிறவர் அப்படின்னு உங்களை பத்தி பின்னால பேசிக்கிற பார்த்தீங்களா. சில சமயத்துல காதுல விழும், காதுல விழாத போனாலும் ஜனங்களுக்கு உங்க மேல ஒரு பக்தி இருக்கும். அதுக்கு யசஸ். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும்னு சொல்றோம். இந்த யசஸுக்கு கிருஷ்ண பரமாத்மா ஒரு திருஷ்டாந்தம். அவர் பிறந்த ஒரு 5-6 வருஷம் ஆயிடுது. என்ன ஆச்சுன்னா பிரம்மலோகம் வரைக்கும் போயிடுதான். யார் பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற. என்ன
பிரம்மதேவரே பார்த்தார், நம்ம யுகத்துல ஆரம்பிச்சு எத்தனையோ நாள் இத்தனை யுகங்களாச்சு, நம்மளை யாரும் பேசுறது இல்லை. இந்த கிருஷ்ணனை இவ்வளவு பேசிட்டு இருக்காரு, என்னையா இருக்கு, என்ன நடக்கிறதுன்னு வந்து பார்க்கணும்னு பார்த்தார். ஒன்னும் தோணல. ஊர்ல இருக்கிறவெல்லாம் பேசிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணுக்குட்டி எழுதிட்டு போயிட்டார், கதை உங்களுக்கு தெரியும், விவகாரம் அடிபட்டார். அதே மாதிரி என்ன ஒரு கோபிக்க சொல்றா கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணன் நீங்க பண்றது அநியாயம்டா. கோபிகள் தான் அப்படி பேச முடியும், நம்மளால பேச முடியாது. அந்த கோபிகை என்ன சொல்ற, பிருத்யாம் கோபி மஹீதரோ லகுதரா தோர்பியாம் திருதோலீலயா. இந்த பூமியில இருக்கக்கூடியதான மலைகள்லயே ரொம்ப சின்ன மலை ஒண்ணு கோவர்தனம்னு. அந்த மலை இருக்கிற மலைகளுக்குள்ளேயே ரொம்ப சின்ன மலையா. பிருத்யாம் கோபில மஹீதரோ லகுதரா. என்னாச்சு, மதராஸ்ல கூட ஒரு சின்ன மலைன்னு ஒண்ணு இருப்பாரு, லிட்டில் மவுண்ட்ங்கிறான். அது என்ன மலை, அது ஏன் அந்த பேர் வந்தது, அது அப்புறம் ஒண்ணு இருக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ங்கிறான், அது பக்கத்துல லிட்டில் மவுண்ட்ங்கிறான். அதே போல ஒரு சின்ன மலை ஒண்ணு தோர்பியாம் திருதோலீலயா. அது என்ன பண்ணினே உங்க கையால எடுத்தேன். கையால தான் உலகத்துல இருக்கிற எல்லா வன்கையாலும் எடுப்பேன். ஒரு வெயிட் எடுக்கணும்னு எதனால எடுப்பா, கையால தான் எடுப்பா. இல்லைன்னா தலையில வச்சுப்பா, இல்லைன்னா தோல்ல வச்சுப்பா. இதுதான் சாதாரணமா பண்ற காரியம். நீரும் என்ன பண்ணினேன்னு உங்களுடைய சக்தி எவ்வளவு தெரியுமோ, நான் மூலங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. சாதாரண வியக்தி இல்லை நீங்க. மூலகங்களும் வயிற்றுல வைத்துக் கொண்டு நான் வைத்துக் கொண்டிருக்கேங்கிறத அம்மாவுக்கு காமிச்சிருக்கேன் நீங்க. அப்படிப்பட்ட தாங்கள் மூலகங்களும் உங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதான நீங்கள் ஒரு சின்ன மலையை எடுக்கிறது ஒரு அதிசயமா கேட்கிறாங்க. கேட்க முடியும், நீங்க கேட்படும். கிருஷ்ணன் எதுக்கு வந்தார்? கோபி மஹீதரோ லகுதரோ தோர்பியாம் திருதோ லீலையா. அவகாசமா ஒண்ணு சாதாரணமா எடுத்துவிடு. என்ன ஆச்சுன்னு எடுத்து அன்னியில இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பேரை மாற்றிட்டான்னு தேனத்துவம் திவி பூதலே சததம். அதனால என்ன, உங்களுக்கெல்லாம் தேவலோகத்திலையும் பூலோகத்திலையும் சததம் கோவர்தனோத்தாரக. உங்களுக்கு என்ன கோவர்தனோத்தாரகன்னு பேர். கோவர்தனத்தை மேல தூக்கி வைத்தவர், கொடையாட்டம் தூக்கி வைத்தவர். நான் யோசனை பண்ணி பாக்குறேன், உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய பவருக்கும் கையால ஒரு மலையை எடுக்கிறது அது பெரிய காரியம். சாதாரணமா எழுதணும்னா நமக்கு பெருசுன்னு தோன்றது. அவருடைய சக்தியை பாருங்க சார். ஒரு எறும்பு போறது, அது என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு அரிசி, ஒரே மணிதான், அதை எடுத்துட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறது, அதை பாக்குறோம். ஆனா நீங்க என்ன பண்ற, 10 கிலோ அரிசியை ஒரு பையில போட்டு அப்படியே ஆலையிலே எடுத்துட்டு போயிட்டா இருக்கு. என்ன சார் இது, அந்த எறும்பைங்க நீங்க அதனுடைய சக்தி அவ்வளவுதான். உங்களுடைய சக்தி இப்படி. நமக்கே எப்படின்னு மூகளையும் வயிற்றுல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மலையை தூக்கிறது அதிசயமா? அப்படி அதிசயமா இருந்தாலும் கையில தூக்கிறது ஒரு அதிசயமா அப்படி கேட்கிற. ஆமா, இது இல்லம்மா, இப்ப என்ன பண்ண சொல்றேன்? அப்படி இல்ல, என்ன நீங்க கையால தூக்கினேன், உங்களுக்கு கோவர்தனம் தாரகன்னு பேர் வந்திருக்குங்கிறது எனக்கு வயிற்றறிச்சல் இல்லை. அதை நான் முதல்ல சொல்லிருப்பேன். அப்ப உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்கிறார் கிருஷ்ணர் கோபிக்கு. இல்ல, நான் என்ன பண்றேன் தெரியுமா, மூலத்தையும் வயத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான உங்களை நான் சுமந்துட்டு இருக்கேன். எங்கேயுமே சுமந்துட்டு இருக்கேன். நீ அப்படியே மேலாக்குக்கு மேல ஒரு டாலரை போட்டு இருக்கேன். அந்த டாலர்ல கிருஷ்ணன் இருக்க. அந்த கிருஷ்ணன் என்ன, மூலகத்தையும் வயத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான உங்களை நான் சுமந்துட்டு இருக்கேன். எதனால சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமோ, நான் குச்சையோ ரக்கிறே தனங்கள்னால சுமந்து. இது யாராவது முடியுமா சார்? கையால சமைக்கலாம், முதல்கள்னால சமைக்கலாம், தலையால சமைக்கலாம், மார்பால சமைக்க முடியுமா? நான் மார்புக்கு மேல என்ன போட்டு இருக்கேன். இப்ப என்ன ஆச்சுன்னு, நீயும் சமந்து இருக்கேன், உனக்கும் வேணா வேற பேர் கொடுக்குறேன்னு. அது இருக்கட்டும், அதை பத்தி நான் சொல்லல. என்ன ஆச்சுன்னா, பாக்குறவன்ல ஊர்ல இருக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கிருஷ்ணன் சமந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒருத்தராவது சொல்றாங்க சார். சுமக்கிறது மட்டும் இல்ல, சொல்றது மட்டும் இல்ல, அவன் பார்க்கறது கூட இல்ல. எதை பாக்குறான்னு, தனத்தை பாக்குறான்னு தவிர இதை பார்க்க மாட்டேங்கிறான். அதான் அந்த மாதிரி தவறு. திவி கோவர்தனோத்தாரக त्वां त्रैलोक्यधरं वहामि कुचयोरग्रे न तद्गण्यते. யாரும் இதை பார்க்க மாட்டேங்கிறான்.
இவ்வாக்கே பாஷணே நமுதய. ஆனா பேசி என்ன லாபம்? புண்ணியோ லப்யதே. ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணினாத்தான் நல்ல பேர் கிடைக்கும். சில பேர் வண்டி வண்டி யுத்தத்தும் பண்ணிட்டு இருக்கேன், அவனை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறது சார். சில பேர் ஒரு சின்ன காரியம் பண்ணிருக்கோம், ஓன் பண்றான், என்ன நேரம் விட்டு படிச்சாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால எத பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதான்யமேவத. நம்மளவாக்குள்ள இவர் தான் ரொம்ப பெரியவர், இவர் தான் ரொம்ப பெரியவர்னு பேர் வரும். இது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பேருனால நமக்கு என்ன லாபம்னு சொல்லக்கூடாது, மனசுக்கு சாந்தியை கொடுக்கறதுல இது ஒன்று. அதுக்கப்புறம் அச்சலாம் ஸ்ரீயமா புனோதி. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம் இல்ல, செலவு பண்ணிட்டே இருந்தா வந்துட்டே இருக்கக்கூடியதான அளவுக்கு ஐஸ்வர்யம் வரலாம். இது ரொம்ப விசேஷம். செலவும் பண்ணணும், அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது. நம்ம நாட்டுல சொல்லியிருக்கு பாருங்க, எது உங்களுக்கு அவசியமா இருக்கோ அதை கடன் வாங்கியாவது வாங்குவோம். இந்த பொருள் வேணும்னு சொன்னா, அது நமக்கு நிஜமாகவே வேணும்னு சொன்னா, அதை நீங்க எப்படியாவது கடனாவது வாங்கி அந்த பொருளை வாங்கணும், அனுபவிக்கணும். ஆனா கையில காசு தான் இருக்க, செலவு பண்ணி விடுவோமே அப்படின்னு இருக்கிற பொருளையும் வேண்டாத பொருளை வாங்கக்கூடாது. முதல்ல இப்ப இருக்கக்கூடியதான ஜெனரேஷனுக்கு சொல்லணும். அப்படி ஹோட்டலுக்கு போயிட்டு 2000 செலவு பண்ணிட்டு வரான், காஃபி 150 ரூபாய்ங்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கிற பொருளையே 2000 வாங்கிட்டு வரான். அதனால விரலட்சத்தாக நிற்கும். இந்த மாசம் உங்களுக்கு 200 ரூபாய் வந்திருக்குன்னா 200 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய் குறைச்சலாதான் செலவு பண்ணும். கடன் பண்ணக்கூடாது. சத்ரு சேஷம் ருண சேஷம் இருக்கப்படாது. இந்த வாழ்ந்த தேசம் இப்ப என்ன உத்தியோகத்துல சேர்ந்ததுமே என்ன 80 லட்சம் ஒரு கோடிக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு 12 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கணும், வீட்டுல எல்லாமும் வேணும். எது வரைக்கும் இந்த கடன் இருக்குன்னு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மனசுக்கு நிம்மதி இல்லை. அடுத்த வாரம் என்ன ஆகுமோ, அடுத்த நாள் உத்தியோகம் போயிடுச்சுன்னா என்னமோ இப்படின்னு இருந்தா, பழைய நாள்ல கவலை இல்லாம இருந்தால. காரணம் என்ன? அவளுக்கு மனசு நிம்மதி இருந்தது. இது போல நல்ல சாஸ்திரங்களை படிச்சுட்டு இருந்தா அசலாம் பிரியமா புனோதி. எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ண பண்ண குறையாத அளவுக்கு காசும் இருந்தது. பிராப்னோத்யனுத்தமம். அதோட மட்டும் இல்ல, உயர்ந்ததான ஒரு ஸ்ரேயசு மோட்சத்தையும் அடைஞ்சான். அனுத்தமம் ஸ்ரேய, ஸ்ரேயனாலே மோட்சம். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதௌ தௌ சம்பரீத்ய விவினக்தி தீரா தயோ ஸ்ரேயா ததானஸ்ய சாது பவதி தீயதே அர்த்தாத்யமு ஸ்ரேயோ புருணேதே. நச்சிகேதத்துக்கு யமதர்மராஜா சொல்றார் கடவுள். அப்படி இந்த ஸ்ரேயஸ்ன்னு இருக்க மோட்சத்தையும் அடைவேள். ஸ்ரேய பிராப்னோத்யனுத்தமம். சார் இல்லைன்னா காசு இருக்குதா இருந்தாலும் பயமா இருக்கு சார், எப்ப போயிடுமோ என்ன ஆகுமோ. உங்களுக்கு பயம் கிடையாது. ந பயம் புனோதி வீரியம் தேஜஸ்ட விந்ததே. எல்லாம் இருக்கு உடம்புல. எப்ப பார்த்தும் ஏதோ ஒரு வியாதி கடிச்சுட்டே பிடிச்சுட்டே இருக்கு சார். ஏதாவது ஒரு நோய் இது அதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று. ஒரு நாளைக்கு பல் வலி, ஒரு நாளைக்கு கால் வலி, ஒரு நாளைக்கு விரல் வலி, ஒரு நாளைக்கு நகட்டு, ஒரு நாள்ல கண், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கானே. சில பேர் அப்படிதான் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும் டை பை டே. இல்லைன்னா இன்னைக்கு மனசுல ஒரு போர் அடிக்கிறது, அது ஒரு வியாதி. நீங்க வேலை தானே போர் அடிக்காம இப்படி லோகத்துல அது இல்லாம இருக்கணும். அதனால ஜரோகோத்யுதிமான் பல ரூப குணான்விதா அப்படின்னு இந்த விசேஷமாக இந்த பலஸ்ருதியை நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. பலஸ்ருதியில நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பலஸ்ருதியில மேல் பாகத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்.